சவால்களுக்கிடையே இலங்கையில் தேர்தல் உன்னிப்பாக கவனிக்கும் உலகம். இலங்கையில் 2 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசுக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தினர். இதையடுத்து கோத்தபய ராஜபக்ஷ அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் சென்ற 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது அனைவருக்கும் பொதுவானவர் என்ற அடிப்படையில் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் வருகிற நவம்பர் மாதத்துடன் நிறைவடைகிறது. இதையடுத்து வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என இலங்கை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்துள்ள நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளது. அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க, அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, முன்னாள் ராணுவ தளபதி ஷரத் பொன்சேகா ஆகியோரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீவிரம் காட்டி வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்கள் அந்நாட்டு ஸ்திரத்தன்மையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் முக்கியமாக உள்ளது. இந்நிலையில் நடைபெறப்போகும் இந்த தேர்தல் முக்கியமானதாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் பிணையெடுப்பு மூலம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முக்கிய பங்காற்றியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பரவலான மக்களின் அதிருப்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதிகப்படியான சவால்களை அவர் எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரை மீண்டும் ஜனாதிபதி பொறுப்பேற்க தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் தொடருமா அல்லது புதிய திசையில் செல்லுமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் இது என்பதால் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் இது உன்னிப்பாக கவனிக்கப்படும். இலங்கையின் 2,20,00,000 மக்கள் தொகையில் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர் உள்ளனர். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் அங்கு ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார சரிவு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பணவீக்கத்தை அதிகரித்தது. அந்நிய செலாவணி கையிருப்பில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டதுடன் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டுக்கு வழிவகுத்தது. 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தொற்று நோய் மற்றும் 2019ஆம் ஆண்டு அங்கு நடைபெற்ற தேவாலய குண்டுவெடிப்புகள் அங்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது ஒரு பக்கம் என்றால், அப்போது அந்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கோத்தபய குடும்பம் ஆட்சியினரால் வரி குறைப்பு மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு மாறுதல் உள்ளிட்ட மோசமான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த காரணங்களால் அங்கு ஏற்பட்ட நெருக்கடி அங்கு மிகப்பெரிய புயலை உருவாக்கியது. இதன் விளைவாக கடுமையான பொருளாதார கொந்தளிப்பு மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மை ஏற்பட்டது. இந்நிலையில் விக்ரமசிங்கே பொறுப்பு ஏற்ற பின் 2022ஆம் ஆண்டு உச்சத்தில் இருந்த பணவீக்கம் 70%லிருந்து 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வெறும் 1.7%ஆக ஆச்சரியப்படும் வகையில் குறைந்தது. மேலும் இலங்கை ரூபாய் மீண்டும் மதிப்பு பெற்று அந்நிய செலாவணி கையிருப்பு மீண்டும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இப்போது இலங்கையின் பொருளாதாரம் 2024இல் 3% வளர்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான், சீனா, பிரான்ஸ் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட $10 பில்லியன் வரை கடன் அளித்தன. மேலும் கடன் தொகையை திருப்பி செலுத்த 4 ஆண்டுகள் வரை சலுகை அளித்துள்ளன. கூடுதலாக IMF மூலமும் அந்நாடு கடன் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் IMF-இன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய மின்சார கட்டணங்களை உயர்த்துதல் மற்றும் கடுமையான புதிய வருமான வரிகளை விதித்தல் போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் எதிர்ப்பு இதற்கு அதிகமாக உள்ளது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவார் என செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் அவருக்கு எதிராக களம் இறங்குகின்றனர். இவர்கள் இருவரும் மார்க்சிஸ்ட் கொள்கை கொண்ட JVP எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணி கட்சிக்கு தலைமை தாங்குகின்றனர். இவர்கள் இருவரும் இலங்கையர்களின் மீதான கடனை திருப்பி செலுத்தும் சுமையை குறைக்க வேண்டும் என்றும் மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்கும் வகையில் அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை மறுசீரமைப்பதுதான் தங்கள் நோக்கங்கள் என்றும் பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். ஆனால் விக்ரமசிங்கேவின் நிர்வாகம் இலங்கையின் மிகப்பெரிய கடன்களை மறுசீரமைப்பதற்கும் பொருளாதாரத்தை மீண்டும் நல்ல பாதையில் வைப்பதற்கும் சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சென்ற 2023ஆம் ஆண்டு இலங்கைக்கு உதவ IMF 4 ஆண்டு பிணையெடுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்நிலையில் விக்ரமசிங்கேவின் நிர்வாகத்தின் கீழ் முன்னேற்றம் ஓரளவு காணப்பட்ட போதிலும் இலங்கையின் மீட்சி இன்னும் பலவீனமாகவே உள்ளது. IMF திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட அதிக வரிகள், நீடித்த பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்காதது ஆகியவை மக்கள் தொகையில் 4 ஒரு பகுதியை இன்னும் வறுமையில் ஆழ்த்தியுள்ளது. பல ஆயிரக்கணக்கானோர் புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் திரும்பி வரும் வகையில் இன்னும் சூழ்நிலை மாறவில்லை. இதுபோன்ற புதிய நெருக்கடிகள் பொதுமக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. இதை மார்க்சிஸ்ட் கொள்கைகள் கொண்ட JVP கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் சுட்டிக்காட்டி கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. இந்நிலையில் இலங்கையின் பொருளாதார மீட்சி இன்னும் ஆரம்ப கட்டத்தில்
உள்ளது. என்றாலும் சீர்திருத்த முயற்சிகள் மூலம் நல்ல முடிவுகள் பெற இன்னும் சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. ஆனால் அந்த அளவுக்கு மக்கள் காத்திருப்பார்களா அல்லது எதிர்க்கட்சிகளின் அனல் மிகுந்த பிரச்சாரங்களில் விட்டல் பூச்சிகள் போல விழுந்து விடுவார்களா என தெரியவில்லை என்றும் சில வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய சீர்திருத்தங்களை மாற்றுவதற்கான எதிர்க்கட்சிகளின் எந்தவொரு முயற்சியும் மற்றொரு நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதுகுறித்து அந்நாட்டின் மாற்றுக் கொள்கைகளுக்கான மையத்தின் மூத்த ஆய்வாளர் பவானி பொன்சேகார் ராய்ட்டர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்த தேர்தல் நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் பொருளாதார பாதையையும் தீர்மானிக்கும் ஒன்று என்று தெரிவித்த அவர், தேர்தல் நடத்தப்படுவது ஜனநாயகத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றாலும் இப்போது தேர்தல் ஆணையம் அவர்கள் செய்ய வேண்டியதை சுதந்திரமாக செய்ய அனுமதிக்க வேண்டும். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறுவது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். என்றாலும் அங்கு மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என தெரியவில்லை. இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்திற்கு ஒரு சோதனையாகவும் இருக்கும். ஏனெனில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்வது அங்கு சவாலாக இருக்கும். எனவே தேர்தல் அதிகாரிகளுக்கு சுதந்திரம் முக்கியம் என்று தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தற்போதைய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் இலங்கை தனது பாதையை எவ்வாறு முன்னெடுத்து செல்லும் என்பதை உலகமே உன்னிப்பாக கவனித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.